ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒரு மிரட்டல் பவுலிங்கை தாக்கு பிடிக்க முடியாம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 119 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது மட்டும் இல்லாம 40 ரன் வித்தியாசத்துல இன்னைக்கு ராஜஸ்தான் ஒரு அருமையான ஒரு வெற்றி பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் முதல்ல நாங்க பவுல் பண்றோம் அப்படி டிசிஷன் எடுத்தாங்க. பிளஸ் அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட ஆரம்பிச்ச ராஜஸ்தானுக்கு பாத்தீங்கன்னா ஆரம்பம் கொஞ்சம் சிறப்பா இருந்தது. பிளஸ் எஸ்எஸ்வி ஜெய்சால், சூரிய வன்சி தான் ஓபன் பண்ணாங்க. எஸ்எஸ்வி இன்னைக்கு நல்ல ஒரு அதிரடியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருங்க. பிளஸ் ஆனா அது ரொம்ப நேரம் நிலைக்கணும்னு சொல்லி ஆகணும். பிளஸ் 3வது ஓவர் வரைக்கும் பிளஸ் ஸ்கோர் 30 ரன்னுக்கு மேல போயிட்டு இருந்தது. அப்ப அந்த இடத்துல முகமது ஷமி ஒரு பிரேக் துறங்கறது கொடுத்தாருங்க. எஸ்எஸ்வியோட விக்கெட்டையும் எடுத்தாரு. பிளஸ் அதே ஓவர்லயே அதே ஒரு கடைசி பால்லயே பாத்தீங்கன்னா ஜுரோலோட விக்கெட்டை பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்து ஆர்ஆருக்கு ஒரு பெரிய இடி இறக்குனாங்க. அதோட மட்டும் நிறுத்தினாங்களா? பிளஸ் அடுத்த ஓவரே பாத்தீங்கன்னா சூரியவன்சியோட விக்கெட் எடுத்து வெறும் 30 ரன்னுக்கெல்லாம் 3 விக்கெட் இழந்து தடுமாற ஆரம்பிச்சாங்க. பிளஸ் ஆர்ஆர் அணி. அப்ப அந்த இடத்துல ரியான் பராக் அண்ட் சிம்ரன் கெட்பே 2 பேரும் சேர்ந்து ஒரு சிறப்பான ஒரு பார்ட்னர்ஷிப் குடுத்துட்டு இருந்தாங்க. பிளஸ் ஆனா அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பையும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் நிலைக்கவே விடல. பிரின்ஸ் அண்ட் மோசின் கான் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பையும் உடைக்க ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் கடைசி வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரான ரவீந்திர ஜடேஜா, நான் இந்த ஸ்கோர் நான் என்னோட டீமை நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் கடைசியில ஒரு போராட்டமான ஒரு ஸ்கோர் அடிச்சதுனால பார்த்தீங்கன்னா, 20 ஓவர் முடிவில் ராஜஸ்தானால 159 ரன் அடிக்க முடிஞ்சது. ரவீந்திர ஜடேஜா மட்டும் ஒரு 40 ரன்னுக்கு மேல ஸ்கோர் பண்ணியிருந்தாருங்க. ஓகே. 20 ஓவருக்கு 160 ரன்னுங்கிறது சும்மா அசால்ட்டான மேட்டர். ஈஸியா சும்மா தட்டி தூக்கிட்டு போயிரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஆனா அது ஈஸியா நடக்கவே இல்லைன்னு இன்னைக்கு சொல்லியே ஆகணும். ஆரம்பமே பெரிய அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. பிளஸ் அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனான ஆயுஷ் பதோனி ரன் அவுட் ஆனாரு. பிளஸ் அதோட மட்டும் நிக்கல. அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்த ரிஷப் பண்ட் கோல்டன் டக் அவுட். அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ள என்ட்ரி கொடுத்த சவுத் ஆப்பிரிக்காவோட கேப்டன் எய்டன் மார்கம் அவரும் பார்த்தீங்கன்னா கோல்டன் டக் அவுட். ஆனா ஒரு பக்கட்டும் பார்த்தீங்கன்னா மிச்சில் மார்ஷ் மட்டும் தனியாளன்னு போராடிட்டு இருக்காரு. அவருக்கு பக்கபலமா நிக்லோஸ் பூரன் நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன்ட்டு கம்பெனி கொடுத்தாரு. பிளஸ் அதுவும் ரொம்ப நேரம் நிலைக்கவே இல்லை. நிக்லோஸோட பூரானோட விக்கெட்டையும் எடுத்தாரு. பிளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஒரு 4 விக்கெட் குயிக் ரன்ஸ்ல இழந்ததுக்கு அப்புறம் லக்னோவால ஒண்ணுமே பண்ண முடியல. என்னதான் மிச்சில் மார்ஷ் தனியால நின்னு போராடினாலும் பிளஸ் அவரால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, நானும் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவரும் அவரோட விக்கெட்ட இழக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லக்னோவால யாரும் பெரிய லெவல்ல ஒரு இம்பாக்ட்ங்கிறத கிரியேட் பண்ண முடியாதனால 18 ஓவருக்கு 119 ரன் தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது. அனைத்து விக்கெட்டையும் இழந்தாங்க. இதனால 40 ரன் வித்தியாசத்துல இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு வெற்றி ராஜஸ்தான் பதிவு பண்ணது மட்டும் இல்லாம, இன்னைக்கு பாயிண்ட்ஸ் டேபிள்ல 10 பாயிண்டோட ஆர்சிபியை பின்னுக்கு தள்ளிட்டு நம்பர் 2 பொசிஷன்ல போய் பக்காவா உட்காந்துட்டாங்க. இன்னைக்கு செம்மையா பவுல் பண்ணியிருந்தாங்க. ராஜஸ்தானோட பவுலிங் இன்னைக்கு ஒரு மிரட்டல் பவுலிங்கா இருந்தது. அது மட்டும் இல்லாம பேட்டிங்லயும் இன்னைக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் சூரியவன்சி அண்ட் எஸ்எஸ்வி விக்கெட் இழந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போராடி ஒரு ஃபைட்டிங் ஸ்கோர் கொண்டு வந்ததுனால இன்னைக்கு ஒரு அருமையான வெற்றியை ராஜஸ்தான் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே.